அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றனால காலையிலேயே பூஜை விஷயங்கள்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு லஞ்சு வேணும், அதே சமயம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னா இந்த காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பர்னரில் ஒரு குக்கர், ஒன்றில் குருமா, ஒன்றில் தேங்காய் பால் சாதம். அரை மணி நேரத்துக்குள்ளே சமையலை முடிச்சிடலாம். குருமாவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா குருமா ரெடி. தேங்காய் பால் சாதத்தை பிரிஞ்சு சாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் இது. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு சிப்ஸு. இது வெளியில் வாங்க மாட்டேன், வீட்டிலே போட்டுக்கலாம். உப்பு தண்ணியில் கழுவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும். பிரேக்ஃபாஸ்ட்டு இனிப்பு கார பணியாரம், அதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி. இது முந்தின நாள் பூஜை அறையிலேருந்து எடுத்த பூக்கள். இதை காய வச்சு வீட்டில் நல்ல அரோமா ஸ்மெல் வர்றதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். அதை உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பழைய சாதம் ரொம்பவே நல்லது, உடல் சூட்டை தணிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சில சமயம் சாப்பிட முடியாமல் வீணாயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வெங்காயம், தனி மிளகாத்தூள், கருவேப்பிலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி வடகமாக பிழிஞ்சு நீங்கள் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான வடகம் கிடைக்கும்.